Hello students, in this session we are going to learn about evidences of evolution. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும். இப்போ எதுல இருந்து எது வந்துச்சு அந்த மாதிரி எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து மார்ஃபலாஜிக்கல் அண்ட் anatomical evidences of evolution. இதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. அது என்னன்னா homology, analogy, vestigial organs and atavism. So அது morphological. Then paleontological evidence. Paleontology na fossil study. Okay va? So morphological and anatomical, paleontological evidence, embryological evidence. Embryological evidence. So paleontology na fossil, embryology and அடுத்தது வந்து biogeographical evidence. Biogeographical evidence. இங்க இதுல வந்து நம்ம adaptive radiation பத்தி படிப்போம். Last, natural selection. Evidences based on natural selection. So இத்தனையும் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So evidences for evolution. What is morphological and anatomical evidence? ஏதாவது ஐடியா இருக்கா? ஹோமோலஜினா என்ன, அனாலஜினா என்ன? சரி, ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மார்ஃபலாஜிக்கல்ல ஹோமோலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So homologous organs and homology. The organs which are fundamentally similar in structure and origin but adapted for different functions. Okay, so what is homology? The organs which are fundamentally similar in structure and origin is same but their function is different. இந்த phenomenon தான் நம்ம என்ன சொல்றோம்னா homology. ஓகேவா? சரி, எப்படின்னு பார்க்கலாம். So இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து four limbs, insects, mouth parts, plant parts are some of the examples of homology. Homology na இப்பதான் சொன்னேன், origin similar but function different. So இங்க பாருங்களேன், இப்போ நான் white boardல காமிக்கிறேன். இப்ப சில ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரோட ஆரிஜினும் சேம் பட் அவங்க பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி. ஸோ ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். ஸோ இது பார்த்தாலே டைவர்ஜென்டா இருக்கு இல்லையா? ஸோ த ஹோமோலஜி இஸ் ஆல்சோ நோன் அஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகேவா? ஹோமோலஜி ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க. இப்போ இது எக்ஸாம்பிள்ஸோட சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் ஃபோர் லிம்ப். ஸோ இங்க பாருங்க, இங்க நம்ம பார்க்கறது ஃபோர் லிம்ப்ஸ் இல்லையா? ஃபோர் லிம்ப் ஆஃப் அ ஹியூமன், ஃபோர் லிம்ப் ஆஃப் அ கேட், ஃபோர் லிம்ப் ஆஃப் அ வேல் அண்ட் ஃபோர் லிம்ப் ஆஃப் அ பேட். ஓகே, த ஆரிஜின் ஹியூமன், கேட், வேல், பேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெமேலியா. ஸோ ஆரிஜின் சேம். ஓகே, அண்ட் ஈவன் த ஸ்ட்ரக்சர் ஆல்சோ யூ கேன் see. இது வந்து நம்மளோட ஹியூமரஸ். இந்த எல்போ கிட்ட, எல்போ முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல ரேடியஸ் அல்னா, ரிஸ்ட் கிட்ட கார்பல், பாம் கிட்ட மெட்டாகார்பல், ஃபிங்கர்ஸ் வந்து ஃபலாஞ்சஸ். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்.
அதே மாதிரி தான் கேட்லயும் humerus, radius ulna, carpal, metacarpal, phalanges. And even in the whale you can see humerus, radius ulna, carpus, metacarpal and the phalanges. Similarly in bat also the same thing. Okay, humerus, radius irukku, inga ulna, carpal, metacarpal and phalanges. But their function, இப்போ ஹியூமனோட ஃபோர் லிம்ப் நம்ம கை வச்சு என்னென்ன பண்றோம் இல்லையா, சாப்பிடுறோம், பறிக்கிறோம், எழுதுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கேட் நடக்கிறதுக்கு வாக்கிங், வேல் யூசிங் இட் அஸ் அ ஃபிளிப்பர் இல்லையா, ஸ்விம்மிங், பேட்டு ஃப்ளையிங் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ தோ த ஆரிஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேமல் எல்லாமே கார்டேட்டால இருக்கு, ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்கு, ஆனா ஒருத்தர் பண்ற ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான் ஹோமாலஜி. ஓகேவா, இப்போ இங்க உள்ள போய் படிக்கலாம். ஸோ த எக்ஸாம்பிள் ஹோமாலஜி ஆஃப் ஃபோர் லிம். The four limbs of whale flippers, bat wings, birdக்கு wings தான் யூஸ் ஆக போகுது, and horse and man இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி, ஹார்ஸுக்கு நல்லா வேகமா ரன் பண்றதுக்கு, மேனுக்கு கிராஸ்பிங் அந்த மாதிரிலாம். ஸோ ஆரிஜின் சேமா இருக்கு, ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஆரிஜின் சேம் பட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பென்டடாக்டைல் பேட்டர்ன் இல்லையா, அந்த 5 fingers pentadactyl, almost the same skeletal elements like humerus, radius, ulna, carpal, metacarpal, phalanges. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு அண்ட் ஆரிஜின் சேமா இருக்கு, பட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஹோமாலஜி. ஸோ இது ஒன்று சொன்னேன், ஹோமாலஜி ஆஃப் ஃபோர் லிம்ப் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ். இந்த பிக்சர் கூட நீங்க பார்த்துக்கலாம். பேட்டு, சீ லயன், சிம்பான்சி, லயன், ஹியூமன் எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா, ஹோமாலஜி இன் இன்செக்ட்ஸ் மவுத் பார்ட்ஸ். இப்போ நம்மளுக்கே கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு மவுத் பார்ட் அப்படின்னா பேசிக்கா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அப்பர் லிப்பு, லோவர் லிப்பு, அப்பர் ஜாக்கு பேரு மேக்ஸிலா, லோவர் ஜாக்கு பேரு மேண்டிபிள், நடுவுல டங்கு. அதே மாதிரி தான் இன்செக்டோட மவுத் பார்ட்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேப்ரம் சொல்லுவோம். லேப்ரம் அப்பர் லிப், மேண்டிபிள், மேண்டிபிள் வந்து லோவர் ஜா, ஹைப்போஃபாரிங்ஸ் ஃப்ளோர் ஆஃப் த மவுத், டங்கு இருக்கிற மாதிரி, மேக்ஸிலே, மேக்ஸிலேங்கிறது அப்பர் ஜா. சரிங்களா, லேபியம் அப்படிங்கிறது லோவர் லிப். ஸோ தீஸ் ஆர் த மவுத் பார்ட்ஸ். ஓகேவா, ஸோ எல்லாருமே இன்செக்ட் அப்படின்னா ஆரிஜின் சேம், ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு, பட் ஃபங்க்ஷன் பாருங்களேன். இன் காக்ரோச் அண்ட் கிராஸ்ஹோப்பர்ல பைட்டிங் அண்ட் சூவிங், ஏன்னா காக்ரோச்க்கு கிராஸ்ஹோப்பருக்கு நல்லா பைட் பண்ணணும், குட்டி குட்டியா கடிச்சு மெல்லணும். ஸோ அதுக்காக இருக்கு ஸ்ட்ராங் மேண்டிபிள்ஸ் அண்ட் மேக்ஸிலே. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து பைட்டிங் அண்ட் சூவிங். தோ தே ஆர் சேம் ஆரிஜின், ஃபைலம் ஆர்த்ரோபோடா கிளாஸ் இன்செக்டா இருந்தா கூட அவங்களோட ஃபங்க்ஷன் மாறுது. ஸோ மொஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா பியர்சிங்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். லேப்ரம் அண்ட் மேக்ஸிலா வந்து டியூப் மாதிரி குத்தணும், குத்துறதுக்கு. சரியா, அண்ட் ஹவுஸ் ஃப்ளை அண்ட் பட்டர்ஃப்ளைக்கு சக்கிங், அந்த நெக்டர் எல்லாம் உறிஞ்சணும், உறிஞ்சுற மாதிரி மாறி இருக்கும். ஸோ their origin is same but their function is different. அதுதான் homology in insects mouth parts. இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இந்த பிக்சர் வேணாலும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிக்சர் வந்து கிராஸ்ஹோப்பர், லேப்ரம் இது லேபியம், மேண்டிபிள், மேக்ஸிலா. சரியா, எதுக்கு கட்டிங் அண்ட் சூவிங். அப்புறம் பார்த்தா பீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி டைப்பு சக்கிங்க்கு. சரியா, மொஸ்கிட்டோக்கு வந்து டி, மொஸ்கிட்டோ பியர்சிங், பியர்சிங். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஹோமாலஜி ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ். ஸோ இந்த பிக்சர்ல ஒரு போகின் வில்லாவோட தான் இருக்கு, இதுல ஒரு குக்குர்பிட்டா அல்லது பாசிஃப்ளோரா ஏதோ அதோட டென்ட்ரில்ஸ் இருக்கு.
சரியா? ஸோ both this thorn ஆகட்டும் இல்ல இந்த tendril ஆகட்டும் nodal in origin ரெண்டுமே நோட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. Origin is same but their function, bougainvillea thorn is meant for protection and tendril is meant for support. So the origin is same and the function is different. அதுதான் ஹோமாலஜி ஆஃப் பிளான்ட் பார்ட். ஸோ ஹோமாலஜி கண்டிப்பாக ஹோமாலஜி அனாலஜிலேருந்து ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். சரியா? ஸோ போகின்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் ஹோமாலஜி ஆரிஜின் சேம் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால இதை நம்ம என்ன எவல்யூஷன்னு சொல்லுவோம்? டைவர்ஜென்ட் எவல்யூஷன். So what is divergent evolution? It is the process by which the related species, ஏன் ரிலேட்டட்னு சொல்றோம்னா அவங்களோட ஆரிஜின் வந்து சேம், become less similar in order to survive in different environmental condition. So divergent evolution, process by which the related species become less similar in order to survive in different environmental condition. இதுதான் divergent evolution. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது மார்ஃபலாஜிக்கல் எவிடன்ஸ்ல அனாலஜி. ஸோ அனலோகஸ் ஆர்கன்ஸ், அனாலஜி அப்படியே நம்ம ஹோமாலஜிக்கு ஆப்போசிட்டா சொல்லி பாருங்க. ஹோமாலஜினா என்ன சொன்னோம்? சேம் ஆரிஜின் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அனாலஜி டிஃப்ரெண்ட் ஆரிஜின் சிமிலர் ஃபங்க்ஷன். அதுதான் அனாலஜி. டிஃப்ரெண்ட் ஆரிஜின், இப்போ இங்க இருக்கிறாங்க, இங்க ஒரு ஆரிஜின்ல இருக்கிறாங்க, இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர். டிஃப்ரெண்ட் ஆரிஜின் பட் எல்லாருமே செய்ய போற ஃபங்க்ஷன் சேமா இருக்க போகுது. இப்ப பாருங்க, இது என்னது? கன்வர்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இந்த எவல்யூஷனுக்கு என்ன பேரு? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். Analogy is also known as convergent evolution. So the analogous organs perform the same function. கொஞ்சம் appearance same இருக்கும் but totally different groups and basic structure கொஞ்சம் different இருக்கும். அது எப்படி நான் explain பண்றேன். ஸோ இதில் நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன். ஏன்னா கண்டிப்பாக ஹோமாலஜி அனாலஜிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அனாலஜி இன் விங்ஸ், அனாலஜி இன் பாடி ஷேப், அனாலஜி இன் பிளான்ட்ஸ். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அனாலஜி இன் விங்ஸ். ஓகேவா? இதுவும் நான் பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனாலஜி இன் விங்ஸ், இங்க பாருங்க, இங்க நம்ம பார்க்கறது ஒரு இன்செக்ட் and this is a pterodactyl and this is a bird and this is a bat. Okay, so first insect belongs to the phylum Arthropoda. Pterodactyl என்ன கிளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரெப்டைல்ல வரும். அண்ட் இது வந்து ஃபெதர்லாம் இருக்கு இல்லையா, இது யாரு? பேர்டு வந்து கிளாஸ் ஏவ்ஸ்ல வரும். இங்க நம்ம பார்க்கறது பேட் வந்து மேமரி கிளாண்ட் இருக்கும், அதால கிளாஸ் மெமேலியால வரும். ஸோ எல்லாரோட ஆரிஜினும் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, இன்செக்ட் என்ன பண்ண போகுது? பறக்குது. pterodactyl எஸ் ஃப்ளையிங், பேர்டு ஃப்ளையிங், பேட்டு ஃப்ளை. ஸோ எல்லாரோட ஆரிஜினும் டிஃப்ரெண்ட்டு, ஆனா அவங்களோட ஃபங்க்ஷன் சேம். இதுதான் நம்ம அனாலஜி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அனாலஜி இன் விங்ஸ் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The wing of an insect, a bird and mammal is a bat. Okay, mammal, bat, and reptile வந்து pterodactyl perform the same function of assisting in the flight, but they differ considerably in their structure. அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஓகேவா? So the wing of an insect பார்த்தா just the extension of body wall, அதுக்கு ஒரு skeletal support எல்லாம் கிடையாது. பட் பேர்டுக்கு பார்த்தா நம்மளுக்கு 4 limb இல்லையா, skeletal support இருக்கு. பட் இன்செக்டுக்கு வந்து இட்ஸ் just the extension of the
body wall. And pterodactyl and bat பாத்தீங்கன்னா just the skin fold. அங்க feather அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, just அந்த skin கொஞ்சம் extend ஆகி அப்படியே fold ஆயிடுச்சு. Okay, then பேர்ட்ஸுக்கு வந்து modified forelimb. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் த பேசிக் ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு? பிகாஸ் தே பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ அதுதான் இங்க மெயின் அனாலஜி. டிஃப்ரெண்ட் ஆரிஜின் பட் சேம் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு pterodactyl ரெப்டைல். இது வந்து ஸ்கின்னோட ஃபோல்டிங்ஸ் தான். சரியா? this is a reptile and bird, insect எல்லாமே flight. இது வந்து bat, just the skin folding தான், இதுவும் feathersலாம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் analogy in wing. செகண்ட் எக்ஸாம்பிள் analogy in body shape. ஸோ இங்க பார்க்கறதுக்கு எல்லாருமே மீன் மாதிரி இருக்கிறாங்க, பட் எல்லாருமே மீன் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது தான் ஃபிஷ். அண்ட் திஸ் இஸ் அ கார்டிலேஜினஸ் ஃபிஷ், ஷார்க். அண்ட் திஸ் இஸ் இக்தியோசர். இக்தியோசர் இஸ் அ ரெப்டைல். ஓகேவா? இது ரெப்டைல். அங்க நம்ம பறக்கிறதுல பார்த்தோம்ல pterodactyl, அது போல தண்ணியில இருக்க ஒரு ரெப்டைல் இக்தியோசர். அண்ட் இது வந்து மேமல், மேமரி கிளாண்ட் இருக்கும், டால்ஃபின், வேல் எல்லாமே. சரியா? ஸோ எல்லாரோட ஆரிஜினும் டிஃப்ரெண்ட். ஃபிஷ் வந்து கிளாஸ் ஸ்பெசஸ், கிளாஸ் ரெப்டிலியா, கிளாஸ் மெமேலியா. த ஆரிஜின் இஸ் டிஃப்ரெண்ட், பட் எல்லாரோட ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஷேப் which is adapted to swimming, இல்லையா? ஸோ a fish is an ichthyosaur and a whale have a streamlined body and they have adapted for aquatic existence. But in the organism oda traces பார்த்தா ரொம்ப different classes of vertebrates, common ancestry கூட கிடையாது. different origin, but the function remains the same. எதுக்காக? aquatic existence காக. ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒன்று வந்து analogy in wing, இன்னொன்று analogy in body shape. And the third one is analogy in plants. ஸோ இங்க நம்ம பார்த்தோன்னே இதுவும் லீஃப் இதுவும் லீஃப்னு சொல்லுவீங்க, ஆனா இங்க நீங்க பார்க்கறது லீஃப் கிடையாது. ஓகேவா? இதுதான் லீஃப். இது என்னன்னா கிளாடோட். கிளாடோட் அப்படின்னா the stem which is modified to do the function of photosynthesis, அததான் கிளாடோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா லீஃப்ல வந்து பழம்லாம் வராது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் which has been modified to do the function of photosynthesis. அப்போ இது ஸ்டெம், இது லீஃப். ஆரிஜின் டிஃப்ரெண்ட், ஆனா ரெண்டுமே செய்ய போற ஃபங்க்ஷனு photosynthesis. Different origin, same function. Okay, so the leaves of the plant and the cladode of Ruscus are analogous because they look alike and they carry out photosynthesis. Ana cladode of Ruscus ங்கிறது it's a stem, it's not a leaf. Okay, so இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனாலஜில இப்ப நான் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். So analogous organs are developed in the evolutionary process through adaptations. ஏன்னா different environmentல இருக்கிறதுக்காக சின்ன சின்ன adaptations பண்றாங்க. Okay, distantly related organisms to the same mode of life. This is called adaptive convergence or convergent evolution. Okay, wow. So convergent evolution is the process by which the unrelated species become more similar in order to survive in similar environmental condition. ஏற்கனவே divergentக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ convergentனா என்ன? Unrelated species similar ஆறாங்க in order to survive in
similar environmental condition. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இது நிறைய அப்பப்போ நீட்ல இந்த அனாலஜி ஹோமாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அனாலஜிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். விங்ஸ் ஆஃப் இன்செக்ட் ஃபார்ம்ட் ஆஃப் கைட்டின் அண்ட் விங் ஆஃப் பேர்டு வந்து மாடிஃபைடு லிம்பு. ஆரிஜின் டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே ஃப்ளைட் தான் செய்ய போகுது இல்லையா, பறக்க தான் போகுது. அடுத்தது ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ். இது வந்து 2018ல கேட்டிருந்த கொஸ்டின். ஐ ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் மேமல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்டோபஸோட ஐ வந்து அதோட ஸ்கின்ல இருந்து ஃபார்ம் ஆகும். அந்த ரெட்டினா வந்து ஸ்கின்ல இருந்து ஃபார்ம் ஆகும். மேமல்ஸ்க்கு the retina formed from the embryonic brainல இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆரிஜின் டிஃப்ரெண்ட், ஆனால் ஃபங்க்ஷன் விஷன் தான், ரெண்டுமே சேம். ஓகே, இது வந்து ரெட்டினா ஃப்ரம் த ஸ்கின் அண்ட் திஸ் இஸ் ரெட்டினா ஃப்ரம் த எம்ப்ரியானிக் ஆரிஜின், பட் ரெண்டுமே சேம். நெக்ஸ்ட் ஃபிளிப்பர். ஓகேவா, ஃபிளிப்பர் ஆஃப் பென்குயின் அண்ட் டால்ஃபின் ரெண்டுமே என்னதான் பண்ண போகுது, ஸ்விம்முக்கு தான் யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட்டு, பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மு. ஆனால் ரெண்டுமே செய்ய போகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். சரியா, ஃபுட் ஸ்டோரேஜ், சேம் ஃபங்க்ஷன். அண்ட் சிமிலர்லி ட்ரெக்கியா ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் லங்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். ட்ரெக்கியா ஆஃப் இன்செக்ட் எங்கேருந்து வருது, எக்டோடர்மு. லங்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் வந்து எண்டோடம். ஓகேவா, ட்ரெக்கியா ஆஃப் இன்செக்ட் எக்டோடர்மல் இன் ஆரிஜின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அதில் ட்ரெக்கியா ஆஃப் இன்செக்ட் எக்டோடர்ம்ல இருந்து வரும், லங் வந்து எண்டோடர்ம்ல இருந்து தான் வரும் இல்லையா, விசரல் ஆர்கன்ஸ். பட் ஃபங்க்ஷன் பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் தான், போத் ஆர் சேம். ஓகே, இது இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஃபாலஜியில் நம்ம ரெண்டு பார்த்தாச்சு. ஒன்று வந்து ஹோமாலஜி, இன்னொன்று அனாலஜி. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். வெஸ்டிஜியல் அப்படின்னா ருடிமெண்ட்ரி ஆர் புவர்லி டெவலப்ட் ஆர் நான் ஃபங்க்ஷனல். யாருக்கு, இப்போ இருக்க பொசஸருக்கு இட் இஸ் நான் ஃபங்க்ஷனல், பட் these organs were functional in the ancestors. நமக்கு இப்ப யூஸ் ஆகல, ஆனா நம்மளுக்கு முன்னாடி வந்தாங்க இல்லையா, அந்த ஆர்கானிசம்க்கு இது யூஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆர்கன்ஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன். அண்ட் திஸ் இஸ் அகெயின் an example for morphological and anatomical evidence. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிக்டிடேட்டிங் மெம்பரேன். நம்ம கண்ணுல இருக்கு இல்லையா நிக்டிடேட்டிங் மெம்பரேன், இது வந்து நமக்கு இப்போ யூஸ் கிடையாது, வெஸ்டிஜியல் தான். பட் நமக்கு முன்னாடி வந்த ஆன்செஸ்டர் லைக் பேர்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் when they were flying. I'll just show that in the picture. ஸோ இதுதான் நம்மளோட நிக்டிடேட்டிங் மெம்பரேன். நமக்கு இப்போ இதால ஒன்றும் யூஸ் இல்லை, பட் நமக்கு முன்னாடி ஏவ்ஸ், நம்ம வந்து கிளாஸ் மேலியா இல்லையா, ஸோ நமக்கு முன்னாடி வந்த கிளாஸ் ஏவ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, so it is having the transparent membrane, nictitating membrane. இது வந்து பறக்கும் போது அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்ணு மூட வேணாம், மூடாமலே வந்து பார்க்கலாம், டஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வராம இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். சரியா, ஸோ ஆன்செஸ்டருக்கு யூஸ் ஆச்சு, நமக்கு யூஸ் ஆகலன்றது தான் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் rudimentary or poorly developed, non-functional or useless to the possessor, but it was functional to the ancestors. Okay, இப்போ ஹியூமன் பீயிங்ல என்னென்னலாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ நமக்கு இருக்கிற ஆரிக்குலர் மசில்ஸ் ஆஃப் த பின்னா, காதுல கிட்ட ஆரிக்குலர் மசில்ஸ் ஆஃப் த பின்னா, பாடி ஹேர் ஆஃப் மேல், நிப்பிள் ஆஃப் மேல், segmental muscles on the abdomen and caudal vertebrae. நமக்கு வந்து இப்போ டெய்லாம் கிடையாது, but still we are having that caudal vertebrae, isn't it? Yeah, so caudal vertebrae and
vermiform appendix நம்மளோட large intestine ஓட first part என்னன்னு கேட்டா vermiform appendix தான். ஆனா இதுலலாம் வந்து small intestine open ஆகாது. small intestine ஓட இலியம் எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கம்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது நமக்கு யூஸ் கிடையாது. இப்படிதான் இங்கே தான் ஓப்பன் ஆகும் இலியம். இதுக்கப்புறம் இப்படி போகும். சரிங்களா? சீக்கம், அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், இங்கே வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலன், கீழே வர்றது டிசெண்டிங் கோலன், ரெக்டம், ஏனஸ் இப்படி போகும். பட் இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் கிடையாது. vestigial organ, vermiform appendix. But inflame ஆனா appendicitis, inflammation of the appendix. அதே மாதிரியே தேர்ட் மோலார் டூத், விஸ்டம் டூத்னு சொல்லுவோம் இல்லையா, அடலசன்ட் ஏஜ்ல தான் வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு யூஸ் கிடையாது. கிரைண்டிங், சூவிங் எதுக்கும் யூஸ் ஆகாது விஸ்டம் டூத். அண்ட் அவர் நிக்டிடேட்டிங் மெம்பரேன் இஸ் ஆல்சோ அ வெஸ்டிஜியல் ஆர்கன். ஸோ இது ஹியூமன்ல சொல்லிட்டேன். இப்போ வேல்ல எது வெஸ்டிஜியல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹைண்ட் லிம்ப் இருக்கும், பட் அது யூஸ் இல்லை. சரியா? ஸோ த ஹைண்ட் லிம்ப் ஆஃப் வேல் இஸ் அகெயின் அ வெஸ்டிஜியல் ஆர்கன். அண்ட் த ஹைண்ட் விங் ஆஃப் த மொஸ்கிட்டோ. இப்போ காக்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா காக்ரோச்சும் நம்மளுக்கு ஆர்த்ரோபோடால தான் வருது, மொஸ்கிட்டோவும் ஆர்த்ரோபோடால தான் வருது. பட் காக்ரோச்சுக்கு ஹைண்ட் விங்கு ஃப்ளையிங் அப்போ யூஸ் ஆகும். பட் அதுலயே வர மொஸ்கிட்டோக்கு ஹைண்ட் விங் யூஸ் ஆகாது. பட் இட் இஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன். அதுக்கு பேர் வந்து ஹால்டீர்னு சொல்லுவாங்க. ஹால்டீர் இஸ் அ வெஸ்டிஜியல் ஹைண்ட் விங்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மொஸ்கிட்டோஸ். ஓகே. அண்ட் ஈவன் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸுக்கு இருக்கிற விங்ஸ் கூட வெஸ்டிஜியல் தான். இவங்க பறக்க போறது இல்லை, பட் இவங்கள மாதிரியே இருக்க மற்ற பறவைங்களுக்கு அது பறக்க யூஸ் ஆகும். ஓகேவா? த வெஸ்டிஜியல் விங்ஸ் ஆஃப் த ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் is again a vestigial organ. And இங்க நீங்க பார்க்கிறது parasitic plant இது. சரியா? parasitic plant டாடர் அல்லது கஸ்கூட்டா. இந்த கஸ்கூட்டா பிளான்ட்டுக்கு குளோரோஃபில் கிடையாது. இது கிடையாது. இந்த இலை சொல்லலை நான், இதுதான் பிளான்ட். this is கஸ்கூட்டா plant actually. it is not having a chlorophyll and it is a parasitic plant. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது, அதோட ஃபுட்டுக்கு வந்து மற்ற பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா? நம்மள மாதிரி நம்ம வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸ், பட் இது வந்து பாராசிட்டிக், டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கு இதுல ஃபுட்டுக்கு. ஸோ இதோட இந்த லீஃப் இங்க நீங்க பாக்குறது தான் லீஃப். இதுக்கு லீஃபே தேவையே இல்லை. இங்க இப்போ நான் வரைஞ்சிருந்தேன் குட்டி குட்டியா, இதுதான் லீஃப். அகெயின் இஸ் அ வெஸ்டிஜியல் ஃபார் திஸ் பாராசிட்டிக் பிளான்ட். the leaf is a vestigial. and அதே மாதிரியே leaf அப்படின்னாலே அதோட மெயின் ஃபங்க்ஷன் photosynthesis தான். பட் in desert plants like opuntia எல்லாம் பார்த்தோம்னா the leaf has been reduced into thorns. அதாவது மற்ற ஆளுங்களுக்கு leaf photosynthesis யூஸ் ஆச்சு, பட் இவங்களுக்கு leaf has been reduced into thorns. it is again a vestigial organ. ஓகே. இப்போ மார்ஃபாலஜில லாஸ்ட் நம்ம படிக்க போறது அட்டாவிசம். மார்ஃபாலஜிக்கல் எவிடன்ஸ்ல லாஸ்ட் அட்டாவிசம். அட்டாவிசம் அப்படின்னா ரீஅப்பியரன்ஸ் ஆர் ரீஃபங்க்ஷனிங் ஆஃப் certain ancestral characters after several generation is called atavism. இப்ப நமக்கு ancestorனா monkeys நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ monkeys, apes இப்படிலாம் இருக்கு. அதுல monkeysக்கெல்லாம் tail இருக்கு, பட் அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு காடல் வெர்டிப்ரே மட்டும்தான் வெஸ்டிஜியல்ல பார்த்தோம். திடீர்னு ஒரு ஹியூமன் பேபிக்கு இது போல டெய்ல் வர்றது, ஆன்செஸ்டரோட கேரக்டர் வர்றது ஒரு எவிடன்ஸ், நம்ம அவங்கள இருந்து வந்திருக்கோம். ஓகே. ஸோ atavism means reappearance or refunctioning of certain ancestral characters after several generation is called atavism. So example, short tail in human babies. and நீங்க பாத்தீங்கன்னா சில ஹியூமன் வந்து நம்மளோட இந்த பின்னா இருக்குல்ல, அதை தனியா அப்படியே ஆட்டுவாங்க, மூவ் பண்ணுவாங்க பின்னா.
சரியா? மத்த இப்போ இந்த எலிஃபண்ட்லாம் பின்னா மூவ் பண்ற மாரி மூவ் பண்ணுவாங்க. சில பேருக்கு மட்டும் அந்த இது இருக்கும். So the power of moving ear pinna in some persons and சில பேருக்கு long dense body hair. நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா the epidermal hair has been reduced. But இதுவும் வந்து it's an evidence for atavism. Okay. So இப்போ நம்ம ஃபுல்லா இந்த எவிடன்ஸ்ல மார்ஃபாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் முடிச்சிருக்கிறோம். மார்ஃபாலஜிக்கல் அண்ட் anatomical evidences of evolutionல ஹோமோலஜினா என்ன, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். தென் அனாலஜி நான் என்ன, வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ்னா என்ன, அட்டாவிசம்னா என்ன. ஓகேவா? ஹோமோலஜி அப்படின்னா எப்படி இருந்தாங்க அவங்க, டிஃப்ரெண்ட். ஹோமோலஜில என்ன படிச்சோம் நம்ம, இது நம்ம ஹோமோலஜிக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆரிஜின் சேம் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அனாலஜி மாத்திரணும். சரியா? ஆரிஜின் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சேம். வெஸ்டீஜியல்னா ஆன்செஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆயிருக்கும், இப்போ இருக்க பொசஸருக்கு அது யூஸ் இல்லை. அட்டாவிசம்னா ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் த ancestral character is known as atavism. ஓகேவா? ஸோ இதுதான் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் anatomical எவிடன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இப்போ பாலியன்டாலஜி, எம்பிரியாலஜி, பயோஜியோகிராஃபி, நேச்சுரல் செலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் ஒன்னொன்னா. ஓகேவா? full evidences of evolution. So இப்போ the next evidence is paleontological evidence. Paleontology அப்படின்னா study of fossils ன்னு அர்த்தம். சரியா? fossils வச்சு தானே இப்போ ஆக்சுவலா டைனோசர்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா டைனோசர் பீரியட்லாம் எப்போ முடிஞ்சு போயாச்சு இல்லைங்களா? ஆனா நம்ம இப்போ டைனோசர் பத்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னுலாம் சொல்றோம். மெயினான ரீசன் வந்து பாலியன்டாலஜி, ஃபாசில் ஸ்டடி தான். சரிங்களா? டைனோசர்லாம் போன பிறகுதான் மேமல்ஸே நிறைய பேர் வர்றாங்க. மேமல்ஸ்லயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸ் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வரும்போது இதெல்லாம் கிளியரா சொல்றேன். ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ பாலியன்டாலஜி ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்னா என்ன? தே ஆர் ஜஸ்ட் த ரிமைன்ஸ் ஆஃப் hard part of life. Okay, the hard part of life found in the rocks. இதுதான் fossils னு சொல்றோம். இப்போ நம்ம எப்படி மார்ஃபாலஜி அண்ட் anatomical evidenceக்கு நிறைய பார்த்தோமோ, இது போல ஃபாசில்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் unaltered fossil. அப்படியே சுத்தமா அது ஆல்டரே ஆகல, அது எப்படி இறந்து போச்சோ அதுல இருந்து அப்படியே இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, unaltered fossils. அடுத்தது petrified fossils. petrified fossils-னா அந்த சாஃப்ட் பார்ட் வந்து இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால இதா இருக்கும். சரிங்களா? ரீப்ளேஸ் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், petrified fossils. அண்ட் அதுங்களோட மோல்ஸ் அண்ட் கேஸ்ட். அதுக்கப்புறம் பிரிண்ட், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிருந்தா ஒரு ஈரமான இடத்துல அன்டிஸ்டர்ப்டு இருந்துச்சுன்னு சொன்னா பிரிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்ரோலைட். காப்ரோனா என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா காப்ரோ அப்படி சொன்னாலே டங்குன்னு அர்த்தம், ஃபீசிஸ், வேஸ்ட். ஸோ அந்த வேஸ்ட்டை வச்சு கூட ஃபாசில்ஸா நம்ம வச்சு படிக்கலாம், என்ன வந்துச்சு, எப்படி வந்திருக்கு, அந்த மாதிரி. சரியா? ஸோ இது இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ பிளான்ட் ஃபாசில்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி படிச்சோம்னா பேலியோ பாட்டனின்னு சொல்லுவோம். அனிமல் ஃபாசில் படிச்சோம்னா பேலியோ ஜுவாலஜின்னு சொல்லுவோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலியோ பாட்னி, பேலியோ ஜுவாலஜி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது unaltered fossil. unaltered fossil அப்படின்னா the original soft part of the animals, the whole body of the extinct organism. இது எங்க கிடைச்சிருக்கலாம்? மேபி they would have found this in frozen ice, இல்ல polar regionல கிடைச்சிருக்கலாம்,
இல்லையா, or else they can be trapped in the amber, அந்த மாதிரி எங்க வேணா கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்ப்போம். The whole body of the extinct organism frozen in ice, இல்லாட்டி நான் சொன்னேன் trapped in amber resin. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் woolly mammoth. ஓகேவா? The woolly mammoth were found buried in the ice in Siberia in the early part of 20th century. கிட்டத்தட்ட 25,000 years old frozen woolly mammoth கிடைச்சது. சரிங்களா? அந்த பிக்சரும் பார்த்துடலாம். 25,000 year old. ஓகேவா? ஸோ இது அப்படியே அன்ஆல்டர்டு ஃபாசிலா கிடைச்சது. ஈவன் இதோட இதெல்லாம் கூட அதோட அலிமெண்ட்ரி கெனால்ல அது கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்ட அந்த லீஃப் எல்லாம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அன்ஆல்டர்ட் ஃபாசில். அண்ட் ரெசின்ஸ் அண்ட் ஆம்பர். இப்போ insects get entangled in the soft sticky secretions of trees. அதுதான் ரெசின்னு சொல்லுவோம். இதுல இருந்துச்சுன்னா ஈவன் அந்த இன்செக்டோட கலரை கூட நம்மளால படிக்க முடியும், படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அது ஆல்டரே ஆகாம அந்த சாஃப்ட் பார்ட் கூட அப்படி மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாசில்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்ஆல்டர்டு ஃபாசில். Next one, petrification. So petrification na இந்த fossil எப்படி ஃபார்ம் ஆகும்? These fossils are formed when parts of the dead organism decay with the passage of time and get replaced by inorganic materials. சரிங்களா? இன்ஆர்கானிக் மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்கும்னா இந்த சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் இதெல்லாம். ஸோ த மினரல் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெட்ரிஃபிகேஷன். replacement of organic parts by mineral. சரியா? so இந்த dead and buried organism அப்படியே stones மாதிரியே மாறிடும். because the soft parts disappear due to decaying, only the hard parts gets preserved due to mineralization. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் பெட்ரிஃபிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாசில்ல எவ்வளவு வகை இருக்கு. அன்ஆல்டர்ட், பெட்ரிஃபிகேஷன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் பார்ட் பை மினரல் டெபாசிட்ஸ். நம்ம டைனோசர்லாம் கூட இந்த மாதிரி பெட்ரிஃபைடு ஃபாசில்ல வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க எங்க இருந்துச்சுன்னு சொல்லி. Next, footprints. The moving animals. Okay, so the moving animals on soft mud can leave a footprints, and these prints, if left undisturbed, அது அப்படியே hard and rocky fossil மாறிடும். Even prints of leaf, stem, skin, wing எல்லாமே கூட நம்ம டிஸ்டர்பே பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபாசிலா மாறிடும். சரியா? Next, molds. Preservation of molds and cast. இங்க பாத்தீங்கன்னா the molds of hardened and fossilized mud surrounded an extinct individual. ஒரு இங்க வந்து ஒன்னு இறந்து போச்சு, இதை சுத்தி இருக்கிற அந்த மட் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆவறதான் நம்ம மோல்டுன்னு சொல்லுவோம். சரியா? அப்படியே அது கொஞ்சம் அந்த எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரெஷனை தான் நம்ம மோல்டுன்னு சொல்லுவோம். கேஸ்ட் அப்படின்னு சொன்னா மோல்டு பிளஸ் பெட்ரிஃபிகேஷன் சேர்த்து சொல்றது தான் கேஸ்ட்ன்னு சொல்லுவோம். மோல்டு பிளஸ் பெட்ரிஃபிகேஷன். இப்போ இது வந்து ரியல், இது வந்து கேஸ்ட். அதோட அச்சுல வந்து ரீப்ளேஸ்டு பை மினரல்ஸ், அதுதான் கேஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து coprolite. Coprolites na the fossil preservation of the content of intestine.
ஸோ ஒரு ரெப்டைலோடதோ இல்லை ஃபிஷ்ஷஸோடதோ இதையெல்லாம் வச்சு படிக்கிறது. ஓகேவா? அதுதான் காப்ரோலைட்ஸ். அந்த மண்ணோட அந்த செடிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட இதுவும் சேர்ந்துருக்கும், அதை வச்சு படிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ், ஃபாசில்ஸ் நம்ம படிச்சது. இப்போ இங்க நம்ம இன்னும் ஒண்ணு படிக்கணும். இது வந்து ஆக்சுவலா கனெக்டிங் லிங்க். இது ஆர்கியோப்ட்ரிக்ஸ் லித்தோகிராஃபிகா. சரியா? This Archaeopteryx lithographica was discovered by Wegener. Andreas Wegener தான் இது கண்டுபிடிச்சாங்க. So this is actually a connecting link between bird and a reptile. நமக்கு reptile இருந்து தானே bird வந்துச்சு. So அந்த reptileக்கும் birdக்கும் நடுவுல இருக்கிற ஒரு connecting link, so that it has both the characteristics of reptile and the birds. So this Archaeopteryx lithographica had feathers and they can fly, and it had some similarities, with that of dinosaurs. பல்லு, பறவைக்கு போய் பல்லு இருக்குமா? ஆனா இதுக்கு இருக்கு. ஸ்கல் அண்ட் ஹார்னி பில் கிடையாது, அண்ட் சில போன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதோட விங் ஸ்பேன் வந்து 1.5 feet. மொத்தமா பீக்ல இருந்து டெய்ல் வரைக்கும் இதோட லென்த் வந்து 1 foot. ஓகேவா? ஆர்கியோப்ட்ரிக்ஸ் லித்தோகிராஃபிகா. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம் பிக்சர்ல. ஸோ இதுதான் ஆர்கியோப்ட்ரிக்ஸ் லித்தோகிராஃபிகா, அண்ட் யூ கேன் சி த ரெப்டீலியன் கேரக்டர்ஸ். இட் ஹாஸ் டூத். பீக்ல என்ன இருக்கு? டூத் இருக்கு, பல்லு. அண்ட் விங்ல வந்து கிளாஸ் இருக்கு பாருங்க. கிளாஸ் இருக்கிறதும் வந்து ஒரு ரெப்டீலியன் கேரக்டர். அண்ட் கார்டல் வெர்டிப்ரே. எந்த பேர்டுக்கும் டெய்ல்லாம் இருக்காது. ஸோ பீகாக்ல நம்ம பார்க்கறது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெதர், இட்ஸ் நாட் அ caudal vertebrae, but here you can see the vertebrae and அது மேல இங்க feathers இருக்குது. ஓகேவா? caudal vertebrae. and இது எல்லாமே reptilian character. பறவையோட கேரக்டர்னு பாத்தீங்கன்னா feather. so this is Archaeopteryx lithographica. so இது நமக்கு எப்படி ஃபாசிலா கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இப்படிதான் கிடைச்சிச்சு. So inga you can see the head, thoda in the wings, and idu vandu caudal vertebrae, idu hind limb. Okay, so this is Archaeopteryx lithographica. So இப்ப இதுல என்னென்ன ரெப்டீலியன் கேரக்டர் இருக்கு, என்னென்ன ஏவியன் கேரக்டர், பேர்டோட கேரக்டர் இருக்குன்னு பார்த்துடலாம். So first reptilian character, presence of teeth in jaws, fingers having claws, long tail. So பல்லு பார்த்தோம் நம்ம, fingers having claws, long tail with caudal vertebrae, scales, presence of scales, and sternum. sternumனா வந்து நம்மளோட இந்த breast bone இருக்குல்ல, அதுதான் நம்ம sternumனு சொல்லுவோம். ஸோ sternumல கீல் இல்லை. சரியா? ridge of sternum or breast bone. யூஸ்வலா இந்த இடத்துல தான் ஃபிளைட் மசில்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகும். இது வந்து பேர்ட்ஸுக்கு இருக்கிற கேரக்டர், பட் தட் இஸ் ரெப்டைலுக்கு அந்த கேரக்டர் இருக்காது. அதே மாதிரியே இதுவும் இருக்கு. ஏவியன் கேரக்டர் என்னன்னா ஃபெதர்ஸ் ஆன் த பாடி, 4 limbல விங்ஸ் இருக்குது, jaw வந்து drawn into beak, presence of V-shaped furcula or wishbone. ஸோ இப்போ நம்மளுக்குலாம் இங்க கிளாவிக்கல் போன் இருக்குல்ல, இப்போ இப்படி 2 கிளாவிக்கல் போன் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டர்னம், இந்த ஸ்டர்னல் போன் இங்க இருக்குது இல்லையா? இந்த ஜாயிண்ட்டை கூட ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளோட ஹியூமரஸ் கை இருக்கும். ஓகே, இது கை, இது வந்து ஸ்டர்னம், இது கிளாவிக்கல். சரியா? கிளாவிக்கல் ஆர் காலர் போன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பறவையிலையும் அதே மாதிரிதான். இந்த 2 கிளாவிக்கல் போன் இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்து இப்படி வி ஷேப்டு ஃபர்குலாவா மாறணும். ஓகேவா? பேர்ட்ஸ்ல இந்த 2 கிளாவிக்கல்ஸ், ஓகே,
these two clavicles joins together and form a V-shaped furcula. இந்த character இதுகிட்ட இருக்கு. And limb bones and girdles எல்லாமே pelvic and pectoral girdles எல்லாமே bird மாதிரியே இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏவியன் கேரக்டர். இது ஒரு கனெக்டிங் லிங்க் ஆர்கியோப்ட்ரிக்ஸ் லித்தோகிராஃபிகா. ஓகே, இப்போ நம்ம ஃபாசில்ஸோட எவிடன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறது எவிடன்சஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேவா? நேச்சுரல் செலெக்ஷன் எவிடன்ஸும் பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் the organism that are best suited for their environment survive and reproduce. And எது environmentக்கு suitable இல்லையோ அது அழிஞ்சிரணும். இதுதான் nature select பண்றது. ஓகேவா? So natural selection is the process by which the organism that are best suited for their environment survive and reproduce. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது வந்து இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எவிடன்ஸ். இப்போ ஒரு மரம்லாம் இருக்கு, சுத்தமா பொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மரம் மேல, ஓகேவா, ட்ரீஸ்ல லைக்கன்ஸ் இருக்கும். லைக்கன்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் வித் லைட் கிரீனிஷ் கலர்ல இந்த மரம் ஃபுல்லா லைக்கன்ஸ் இருக்கும். ஓகேவா? லைக்கன்ஸ் சும்மா நம்ம இப்படி போடலாம், ஒயிட் வித் லைட் கிரீனிஷ் கலர்ல இது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது சொல்றேன் பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லாம் இல்லாத சமயத்துல இங்கிலாந்துல மரம் இருக்கு நிறைய. அந்த மரத்து மேலெல்லாம் பிகாஸ் தேர் வர் நோ பொல்யூஷன், இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னா பொல்யூஷன் இல்லை. ஸோ பொல்யூஷன் இல்லை சொன்னா நிறைய லைக்கன்ஸ் இருக்கும். பிகாஸ் த லைக்கன்ஸ் ஆர் த பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு கூட சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த டைம்ல தேர் வேர் டூ மாத், ஒரு ஒயிட் மாத்து ஒரு பிளாக் மாத். சரிங்களா? ஒயிட் மாத் புக்ல நேம் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் மாத்துக்கு என்ன பேருன்னா பிஸ்டன் பெட்டுலேரியா, பிளாக் மாத்துக்கு என்ன பேருன்னா பிஸ்டன் கார்பனேரியா. சரியா? ஸோ இப்போ வந்து இந்த மரமே எப்படி இருக்கு, லைட் கலர்ல எப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல, ஸோ இதுவே ஒயிட் ஒயிட் அப்படி லைட்டா இருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒரு ஒயிட் மாத் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர்ட்ஸ் கண்ணுக்கு தெரியுமா, இல்ல இப்போ இங்க ஒரு பிளாக் மாத் வந்து உட்காருது, இது தெரியுமா? ஸோ அந்த ஒயிட் மாத் பாத்தீங்கன்னா கெமஃப்ளஜ் ஆயிடும் இல்லையா, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கலருக்கு ஏத்த மாதிரி அது கெமஃப்ளஜ் ஆயிடும். ஸோ இட் கான் பி டிடெக்டட் பை த ப்ரெடேட்டர்ஸ், பேர்ட்ஸால பார்க்க முடியாது. பட் இது வந்து நல்லா கரெக்டா பார்க்க முடியும் இத, இந்த டார்க் மாத்த இல்லையா. ஸோ அப்போ அதை இவங்க எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க, பேர்ட்ஸ் எல்லாம். அப்போ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேச்சர் யாரு வாழணும் சர்வைவ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணது ஒயிட் மாத்த. இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒயிட் மாத் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு நேச்சர் செலக்ட் பண்ணுது. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வந்துருச்சு 1920ல. இந்த டைம்ல பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ மரத்து மேல லைக்கன்ஸ் இருக்காது, மரத்தோட பார்க்கே ஆல்ரெடி டார்க் தான். அது இல்லாம இப்ப நிறைய புகை, இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக் எல்லாம் சேர்ந்து இன்னுமே டார்க்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டார்க் மாத் வந்து அந்த இடத்துல மரத்து மேல இருந்துச்சுன்னா அது இருக்கிறது தெரியாது. இப்ப இந்த பிளேஸ் நான் இங்க டார்க் மாத் வரைஞ்சிருக்கேன், பட் இது தெரியாது வெளியே. இப்போ இதே இடத்துல நம்ம ஒரு ஒயிட் மாத்து வரைஞ்சோம்னா இட் கேன் பி சீன் பை த predators இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஈஸியா சாப்பிடுவாங்க. ஸோ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒயிட் மாத்து நேச்சர் செலக்ட் பண்ணுது. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேச்சர் யாரு நிறைய பேர் வாழணும்னு செலக்ட் பண்ணுது, பிளாக் மாத். ஓகேவா? இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, so more white winged moths on trees than the dark winged or melanized moth. White colored lichen covered the trees. After industrialization, more dark winged moths and less white winged moths
the tree trunk became dark due to industrial smoke. ஓகேவா, இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். பட் இப்ப இருக்க செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நிறைய நேச்சுரலா இருக்கா? சிலது இருக்கு, நிறைய நேச்சுரல் செலெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. பட் ஆந்த்ரோபோஜெனிக் செலெக்ஷனும் இருக்கு. ஆந்த்ரோபோஜெனினா என்ன? மேன், மனுஷன் தான் செலக்ட் பண்றான் நிறைய விஷயம் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெர்ப்ஸுக்கும் வந்து the herbs have a right to live in this world, isn't it? That is also a species. இப்போ நம்ம ஒரு மேன் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் வச்சிருக்கான்னா அவனுக்கு நடுநடுல ஹெர்ப் வளரும். பட் அவனுக்கு அது பிடிக்காது, ஹெர்ப்ஸ் வளரக்கூடாது, அவனோட அந்த டார்கெட் கிராப் மட்டும்தான் இருக்கணும். அதனால ஹெர்பிசைடு போடுவான். அதே மாதிரியே பூச்சி, எல்லா பூச்சியும் வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் நமக்கு அது பிடிக்காது அப்படின்றதுக்காக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம். ஈவன் மொஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ், மொஸ்கிட்டோ நம்மளுக்கு பிடிக்காது, ஸோ மொஸ்கிட்டோ ரிப்பலண்ட் யூஸ் பண்ணுவோம். எர்த்வார்ம் நம்மளுக்கு பிடிக்கும் பிகாஸ் இட் இஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், ஸோ அது வளரணும். ஸோ இந்த மாதிரி நவடேஸ் த செலெக்ஷன் இஸ் டன் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். ஓகேவா? ஈவன் எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ட்ரக்ஸ் ரிசல்டட் இன் த ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தான், மேனால தான் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா? ஸோ இந்த எவிடன்ஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பயோ ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். இதுல நம்ம பார்க்க போறது அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ பயோஜியோகிராபிக்கல் பேரே சொல்றது கண்டிப்பா ஜியோகிராஃபி, த பிளேஸ் வேர் இட் லிவ்ஸ் இல்லையா? ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் closely related species in a given geographical area starting from a point. சரியா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். சார்லஸ் டார்வின் இருக்காருல்ல, இவர் வந்து ஒரு வாயேஜ் HMS பீகிள்னு ஒரு ஷிப்பு, அதுல வந்து இவர் போறாரு. போகும்போது இவர் இந்த கெலபகஸ் ஐலாண்டை பாக்குறாரு. இந்த ஐலாண்டை இவர் என்ன சொல்றாருன்னா லெபார்டரி ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்பீஷீஸ் அவங்களோட ஆரிஜின் சேம், ஆனா அந்த ஒவ்வொரு ஐலாண்ட்ல கிடைக்கிற ஃபீடிங் ஹேபிட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பீக் வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீக்ல சேஞ்சஸ் இருந்தாலே தே வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஒரே ஸ்பீஷீஸ்னு சொல்ல மாட்டோம், because they won't undergo mating naturally. ஓகேவா? ஸோ இது அவர் பார்த்தாரு, இதுதான் அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன். இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அண்ட் பிளசன்டல் மேமல்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இது ரெண்டுமே பயோஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் அ எவல்யூஷனரி ப்ராசஸ். This will produce new species diverged from single ancestral form because they have been adapted to newly invaded habitat. புரியுதுங்களா? இது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், அப்பதான் இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ இது கேலபகஸ் ஐலாண்ட்ல ஒரு ஸ்பேஸ், இங்க வந்து நிறைய ஸ்பீஷீஸ், இந்த டார்வின் ஃபின்ச்சஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பேர்ட்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீஷீஸ்க்கு நம்ம ஸ்பீஷீஸ் ஏன்னு கொடுத்துடலாம். ஸ்பீஷீஸ் ஏ தான் ஆன்செஸ்டர். இப்போ இங்க இருந்து சில பேர்ட்ஸ் இன்னொரு ஒரு ஐலாண்டுக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல இருக்கும் போது இந்த ஐலாண்ட்ல நிறைய இன்செக்ட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோட பீக் வந்து இன்செக்ட்ஸை சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ சில ஸ்பீஷீஸ் வேற ஒரு ஐலாண்டுக்கு போகுது. ஆன்செஸ்டர் இதுதான், பட் இந்த ஐலாண்ட்ல இன்செக்ட்ஸை விட நிறைய ஃப்ரூட் கிடைக்குது. அப்போ அதோட பீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இங்க இருக்கிற பேர்டுக்கு பீக் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுற மாதிரி ஆயிடுது. ஓகே, இதுல இருந்து இந்த ஸ்பீஷீஸ் நம்ம ஸ்பீஷீஸ் பீன்னு வச்சுக்கலாம், ஃப்ரூட் ஈட்டர்ஸ்.
ஃப்ரூகிவோரஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீஷீஸ் வேற ஒரு ஐலாண்டுக்கு போகுது. இந்த ஐலாண்ட்ல நிறைய நட்ஸ் கிடைக்குது. சரியா? நட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அதை உடைச்சி சாப்பிடணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பீக்ஸ் மாறுது. இது வந்து நம்ம ஸ்பீஷீஸ் சீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது மாறிடுச்சு அப்படின்னால நேச்சுரல் மேட்டிங் இல்லை. ஸோ அதனால வேற வேற ஸ்பீஷீஸா ஆயிடுது. சரியா? இந்த பீக்ஸ் மாறுறதுக்கு காரணம் ALX1 ஜீன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ALX1 ஜீன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸா மாறியாச்சு. பட் ஆன்செஸ்டர் வந்து சேம். இப்போ இதை என்ன எவல்யூஷன் சொல்லலாம்? ஆன்செஸ்டர் சேம் பட் different function because this is eating nuts and this is eating fruit. என்ன எவல்யூஷன் சொல்லலாம்? டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லலாம். ஓகேவா? இது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ ஜென்ரலா அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? இது கிளியரா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பீஷீஸ் ஏ அங்கிருந்து இப்படி வருது, அடாப்டிவ். சரியா? ஸோ ஜென்ரலா சொன்னா நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லிக்கலாம். பட் இதையே நம்ம எப்படி டைவர்ஜென்ட்னு சொல்லலாம்ன்றதையும் நான் சொல்றேன். இது வரைக்கும்னா டைவர்ஜென்ட் சொல்ல முடியாது. இப்போ இது ஒரு ஸ்பீஷீஸா மாறிடுச்சு, இது ஒரு ஸ்பீஷீஸா மாறிடுச்சு. ஓகேவா? பட் இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், இங்க ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீஷீஸ் பி, ஸ்பீஷீஸ் சி. ஸோ டிஃப்ரெண்ட் ஆரிஜின். பட் இவங்களோட அந்த பேசிக் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்னால இதுவும் வேகமா பறக்கலாம், இதுவும் வேகமா பறக்கலாம். சும்மா நான் சொல்றேன். சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 கேரக்டர் இதுக்கும் இப்ப சேமா இருக்கலாம். டிஃபரண்ட் ஆர்கானிசம் பட் அவங்களோடது இப்போ 2-3, புரியுதுங்களா? அடாப்டிவ் ரேடியேஷன்ல 2-3 கேரக்டர்ஸ் திரும்ப சேமா வரும்போது டிஃபரண்ட் ஆரிஜின் சேம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ இந்த இடம் வரைக்கும் அடாப்டிவ் ரேடியேஷன் கேட்டா just you can say divergent, same origin different function, divergent சொல்லிக்கலாம். பட் திருப்பி 2-3 இது வரும் பொழுது இதுல இருந்து நம்ம இத convergent evolution சொல்லுவோம். ஓகேவா? So the evolutionary process which produces new species diverged from a single ancestral form becomes adapted to newly invaded habitat. இதுதான் நான் சொன்னேன், when more than one adaptive radiation வந்ததுன்னா it is convergent evolution. இது இப்ப புரியும் நினைக்கிறேன். முதல்ல படிச்சு பாத்தீங்கன்னா என்னடா இதுன்னு இருக்கும், இப்ப சொன்ன பிறகு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் இல்ல, 2-3 அடாப்டிவ் ரேடியேஷன், ஐசோலேட்டட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. இது வேற ஐலாண்ட், இது வேற ஐலாண்ட்ல இருக்கிற வேற ஸ்பீஷீஸா இப்ப மாறிடுச்சு. ஆனா சில கேரக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இப்படி இருந்தா இதை நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டார்வினோட ஃபின்ச்சஸும் இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டார்வின் காமன் ஆன்செஸ்டர் கேலபாகஸ் ஐலாண்ட்ல 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 2 தான் சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா 14 ரெகக்னைஸ் ஸ்பீஷீஸ். ஒன்னத்தோட பாடி சைஸ், பீக் ஷேப், ஃபீடிங் பிஹேவியர். ஃபீடிங்ல பாத்தீங்கன்னா இன்செக்ட் சாப்பிடுறது, சீடு சாப்பிடுறது, நெக்டர் சக் பண்ணி குடிக்கிறதுக்கு ஃப்ரம் கேக்டஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஈவன் பிளட் எடுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு காரணம் நான் சொன்னேன் ALX1 ஜீனு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பீக் வேரியேஷன்ஸ்க்கு என்ன ஜீனுன்னு கூட கேட்கலாம், ALX1 ஜீன். ஓகேவா? ஸோ இது டார்வின் ஃபின்ச்சஸ். அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, மார்சுபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் பிளசன்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. So marsupials in Australia and placental mammals are 2 subclasses. They have adapted in similar way to a particular food resource.
இப்போ ஒரு மோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா சொல்றேன். இப்போ ஆஸ்திரேலியால வந்து தேர் வர் நோ பிரெடேட்டர்ஸ். அது ஒரு ஐலாண்டு. எவல்யூஷன்ல முதல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஓவிபாரஸா தான் இருந்தாங்க இல்லையா? ரெப்டைல்ஸ்லாம் முட்டைய வெளிய போட்டு அப்படிதான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டைலாம் வந்து வல்னரபிள் டூ த பிரெடேட்டர்ஸ். ஸோ அது பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் மார்சுபியல்ஸ் வந்தாங்க. மார்சுபியல்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு பவுச்சு, அந்த பவுச்சுக்குள்ளார எம்ப்ரியோவ வச்சு கொஞ்சம் பெருசாகி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே விட்டாங்க. பட் அதுவும் வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு பிரெடேட்டர்ஸ் கம்மியா இருக்க பிளேஸ்னா இட்ஸ் ஃபைன். பட் ஆஸ்திரேலியால இருந்து சில ஆர்கானிசம் நார்த் அமெரிக்காவுக்கு வர்றாங்க. சரிங்களா? நார்த் அமெரிக்காக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நிறைய பிரெடேட்டர்ஸ் ஜாஸ்தி. அப்போ இந்த மார்சுபியலா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பவுச்ல யங் ஒன் வச்சுக்கிட்டு ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல எவல்யூஷனரி பீரியட்ல அப்படியே அந்த பவுச்ல வச்சு வளர்க்குறதெல்லாம், ஏன்னா பவுச்ல கூட இட் ஹாஸ் அ மேமரி கிளாண்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிளசண்டா அண்ட் அம்பிலிக்கல் கார்டு வழியா உள்ளவே அந்த யங் ஒன்க்கு ஃபீட் பண்ணி, அதுக்கப்புறம் யங் ஒன் வெளியே வந்தோடனே மேமரி கிளாண்ட் வழியா ஃபீட் பண்ணி அதை நரிஷ் பண்றாங்க. இப்படிதான் வந்துட்டாங்க. நார்த் அமெரிக்கால வந்தவங்க எல்லாம் பிளசன்ட் எல்லாம் மாறியாச்சு. பட் இன்னுமே பாத்தீங்கன்னா அங்க பிரெடேட்டர்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல மார்சுபியல்ஸ் தான் இருக்காங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் தான். சரியா? ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிளசன்டல் மேமல்ல மோல் இருக்குன்னா ஆஸ்திரேலியால அதே மோல் மார்சுபியல் மோலா இருக்கும். இப்போ அமெரிக்கால ஆன்ட் ஈட்டரா இருக்குன்னா அங்க வந்து நும்பெட் அப்படிங்கிற ஆன்ட் ஈட்டரா இருக்கும். இங்க மவுஸ்னா அங்க மார்சுபியல் மவுஸ். இங்க லீமர்னா அங்க ஆஸ்திரேலியால ஸ்பாட்டட் கஸ்கஸ்ன்னுவாங்க. இங்க வந்து ஃப்ளையிங் ஸ்குவரல்னா அங்க ஃப்ளையிங் ஃபலாஞ்சர். இங்க பாப் கேட்னா அங்க டாஸ்மேனியன் டைகர் கேட். இங்க உல்ஃப்னா அங்க டாஸ்மேனியன் உல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஓகேவா? அங்க வந்து மார்சுபியல்ஸா இருப்பாங்க, இங்க வந்து பிளசன்டாலிஸா இருப்பாங்க. இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ லாஸ்ட் எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறது எவிடன்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி, அதாவது எம்பிரியோஸ். சரியா? ஸோ நம்ம எல்லாரோட எம்பிரியோ, நான் இப்போ ஒரே ஒரு பிக்சர் காட்டுறேன், இங்க பாருங்களேன். இந்த எம்பிரியோல பார்த்தா இது இந்த எம்பிரியோ இது இந்த எம்பிரியோன்லாம் சொல்லவே முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாருங்க, ஹியூமன், ரேபிட், சிக்கன், டர்ட்டில், சலமாண்டர், ஃபிஷ். ஸோ எல்லாமே பாருங்களேன், ஒரு ஆம்ஃபிபியன், ரெப்டைல், ஏவ்ஸ், மேமல் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கு இனிஷியல் பீரியட்ல. பட் அது இந்த மாதிரி அந்த மந்த்ஸ் ஏற ஏற தான் யூ கேன் see the differences. ஓகேவா? சிமிலாரிட்டி. ஸோ எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா எம்பிரியோல நான் ஏற்கனவே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜைகோட் வரும், ஜைகோட்ல இருந்து மொருலா, மொருலால இருந்து பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலால இருந்து கேஸ்ட்ருலேஷன், கேஸ்ட்ருலா ஸ்டேஜ்ல இருந்து 3 germ லேயர்ஸ். இது எல்லாருக்குமே காமன். எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அந்த மாதிரி எல்லாமே காமன். ஓகேவா? ஸோ இது ஒரு எவிடன்ஸ். அண்ட் இன்னொன்னு பாருங்களேன், the embryo of fish, amphibian, reptile எல்லாமே early stagesல ஒரே மாதிரி சிமிலரா இருக்காங்க. மெயினா என்னென்ன இருக்குன்னா pharyngeal cleft, notochord and embryonic tail. பிக்சர்ல காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது நம்மளோட எம்பிரியோ தான். ஈவன் we had the gill cleft, pharyngeal gill cleft, tail இருக்கு நம்ம எம்பிரியோல. அண்ட் ஈவன் we had notochord. நம்ம எம்பிரியோ வளர வளரதான் the notochord will be replaced by vertebra. ஓகேவா? ஸோ எல்லாமே இருந்திருக்கு. ஃபிஷ்ஷுக்கு இருக்கு, ரெப்டைலுக்கு பாருங்க கில்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இவங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு எவிடன்ஸ் தான். சரியா? the notochord is replaced by vertebral column in all vertebrate embryos. லேட்டர் ஸ்டேஜ்ல தான் notochord வந்து vertebraவா நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ரீகேபிச்சுலேஷன் தியரி. சரியா? இந்த தியரி பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீகேபிச்சுலேஷன் தியரின்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் வான் போயர். பட் நம்ம புக்ல இது இருக்காது.
நம்ம புக்ல வந்து பயோஜெனடிக் லா பத்தி தான் இருக்கும். இந்த தியரியை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ரீநேம் பண்ணி பயோஜெனடிக் லான்னு நம்மளுக்கு கொடுத்தவர் ஹெர்னஸ்ட் ஹெக்கல். ஸோ இந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஃபைலோஜெனி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டோஜெனினா ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், ரிப்பீட்ஸ் த ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனினா எவல்யூஷன். ஸோ நம்ம எம்ப்ரியோவா டெவலப் ஆகும் பொழுது நம்மளோட அந்த எவல்யூஷனை ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஃபிஷ்ஷுக்கு கில் இருக்கு, நம்மளுக்கும் கில் இருக்கு. ரெப்டைல்ஸ்க்கு டெய்ல் இருக்கு, நம்மளுக்கும் அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல டெய்ல் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இவர் சொல்றாரு, ஆன்டோஜெனி repeats phylogeny. An organism during its embryonic development repeats in an abbreviated form the evolutionary history of an individual. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ராக் இருக்கு. ஃப்ராக் வந்து அதுக்கு லங் இருக்கு, ஆனா அதோட டேட்போலுக்கு பாத்தீங்கன்னா கில்ஸ் தான் இருக்கு, ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ராகுக்கு முன்னாடி வந்தது யாரு? ஃபிஷ். ஸோ ஃபிஷ் மாதிரி யார் இருக்கா? டேட்போல் இல்லையா? அடுத்தது ஃப்ராக் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சம் ஆஃப் த எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஸோ இதோட ஃபுல்லா எவிடன்சஸ் முடிஞ்சிருச்சு. ஃபுல் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன். ஓகே, ஸோ எல்லா எவிடன்ஸும் நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. பேலியன்டாலஜிக்கல் பார்த்தோம், மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனட்டமிக்கல், எம்ப்ரியாலஜிக்கல், பயோஜியோகிராஃபிக்கல், அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஒன்று வந்து டார்வினோட ஃபின்ச்சஸ், இன்னொன்று வந்து மார்சுபியல்ஸ் அண்ட் பிளசன்டல் மேமல்ஸ் சொன்னேன். லாஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷனு, இண்டஸ்ட்ரியல் மெலானிசம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா படித்தோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இதோட இந்த செஷன் நான் முடிக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம பிரீஃப் அக்கவுண்ட் ஆன் எவல்யூஷன், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அது படிச்சுட்டு ஹாடி-வீன்பர்க் பிரின்சிபிள் அண்ட் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.